ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 செக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஒன்று வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்த ப்ளவுஸோட ரிவ்யூ பற்றி சொல்ல போகிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, ப்ரோட்டீன் மிக்ஸ் ஒன்று வீட்டிலேருந்தே பண்ணியிருக்கேன். இது நான் எப்படி ட்ரை பண்ணேன் அப்படின்னா, ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணேன். இந்த 2 தான் வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க. நான் ஆன்லைனில் ரொம்ப அதிகமாக ஆர்டர்லாம் பண்ண மாட்டேன். வீட்டுக்கு வேணுன்ற பொருளுமே ரொம்ப பார்த்து ரொம்ப அவசியம், அது தேவை அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். தேவையில்லாத செலவுகளெல்லாம் பண்ண மாட்டேன். என்கிட்ட சாரீ நிறைய இருக்குது, ஆனால் ப்ளவுஸ் எதுவுமே பத்தலை ரீசெண்டாக. அதனால மீஷோவில் செக் பண்ணிடும்போது ஒரு ப்ளவுஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருந்தது. அதனால அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் ஆர்டர் போட்டிருக்கேன். இது நான் பார்த்தம்போது பனியன் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக் சைட் நெக்கு. மெட்டீரியலுமே ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல், ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பட் நான் என்ன மிஸ்டேக் பண்ணினேன் அப்படின்னா, ஒரு சைஸ் அதிகமாக போட்டுட்டேன். கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது நெக்கு கிட்ட. அதனால் இது நான் ரிட்டன் போட்டிருக்கேன். மற்றபடி சூப்பராக இருந்தது. வாங்க இப்போ ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு பாக்கெட் வேர்க்கடலை. இது 100 கிராம் வேர்க்கடலை. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றலை, வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் இது தாமரை விதை, மக்கானா அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இதையுமே நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பொடி ஆகிற மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இதையும் நான் தட்டில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அவல் எடுத்துக்கிறேன். இது நான் நல்லா வறுத்துக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் பயங்கர கிறிஸ்பியாக இருக்குது. அந்த மாதிரி இதையுமே நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இது வெள்ளை சோளம். இது பொரியும் போது எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன், பாருங்களேன். நார்மலாக பாப்கார்ன் எப்படி பொரியுமோ அதே மாதிரி இதுவுமே பொரிஞ்சுது. சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் அதே மாதிரி தான் இருந்தது. அது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் லைவாக. இதையுமே நான் தட்டில் மாற்றிக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபேனுக்கு அடியில் காய வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது பொட்டுக்கடலை ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இதையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தட்டில் மாற்றி நல்லா காற்றுல ஆறட்டும். சுடார இருக்கும்போது அரைச்சா ஈரப்பசையாயிடும். அதனால நல்லா காற்றுல ஆறட்டும். நான் எடுக்கும்போது கொஞ்சம் வேர்க்கடலையோட அளவு அதிகமாக இருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தது பவுடர். இந்த பவுடரில் ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்ஸு, ஃபைபர், கால்சியம், மக்னீஷியம், இரும்புச்சத்து இது எல்லாமே இருக்குது. அதை தவிர விட்டமின் பியும் அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதே மாதிரி ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்களுக்கு காலையில் சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணினாலுமே இது நல்ல சாப்பாடு சாப்பிட்ட அளவு தெம்ப கொடுக்குற அளவு சத்துக்கள் இதில் இருக்குது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட ஃபேனுக்கு அடியில் வச்சுட்டேன். இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். இது நிறைய விதங்களில் சாப்பிட்லாம். சூடான பாலில் 2 இல்லை 3 ஸ்பூன் சேர்த்து சாப்பிட்லாம். இல்லாட்டி தண்ணீரில் கலந்து கஞ்சி மாதிரி கூட குடிக்கலாம். இல்லை தயிரில் கலந்து கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி வாழைப்பழம், இன்னும் சில பழங்கள்லாம் சேர்த்து ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி இட்லி தோசை மாவில் கொஞ்சமாக சேர்த்து அதையுமே தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். இல்லாட்டி தேன், நாட்டு சர்க்கரை அதெல்லாம் சேர்த்து உருண்டை மாதிரி பிடிச்சி கூட சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். நல்ல ஆரோக்கியமான மாவு அப்படின்றதுனால இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன். சளிச்சு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தம்போது நான் அளவு அதிகமாக வேர்க்கடலையோடது இருந்ததுனால கொஞ்சமாக என்னால் சலிக்க முடியல. மாவு திக்காக இருந்தது. ஸோ நான் 2 விதத்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஒன்று நாட்டு சர்க்கரை எடுத்துகிட்டு அப்புறம் இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு பாலை ஊற்றி நல்லா ஹார்லிக்ஸ் மாதிரி போட்டு ஆற்றிட்டு குடித்தேன். ஒரு விதமாக குடிக்கலாம். பட் இதை விட நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது.
நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்னென்னா ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணினேன். பட் நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றது என்னால் கண்டுபிடிக்க முடியல. உங்களை யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஹார்லிக்ஸை டேரெக்டாக பாலில் போட்டு குடிக்கும்போது வேறு டேஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி டேஸ்ட் இதில் வரல. இது செகண்ட் மெத்தடு. நான் இப்போ அரைச்சி வச்ச பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது பால் பாத்திரத்தில் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலக்கிட்டு இதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நான் அடுப்பில் வைக்க போகிறேன். கொஞ்சமாக பாலும் ஊற்றிக்க போகிறேன். கொதிக்க கொதிக்க திக்காகிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் பாலோட அளவையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. இது நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு பாலோட குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருந்தது. நான் ஊற்றிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஹார்லிக்ஸ் மாதிரி பாலில் டைரெக்டாக போடுறத விட கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. சில நேரம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியல, ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை டைம் இல்லை அப்படிங்கும்போது இது ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு நல்லா இருக்குது. அதே மாதிரி பசியுமே நல்லா தாங்குது. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.